ஓடுங்கடா. அவன் உடம்புல ஒரு இடம் விடக்கூடாது. இந்த புலி ஆறுனா அவனுக்கு புலியோனும்டா. நல்லா போடுங்கடா. தெரியாம தப்பு நடந்துருச்சு. இது யாருக்குமே சைபர் போட மாட்டேன். புள்ள குட்டிக்கார விட்டுற சொல்லுவையா. எனக்கு சைபர் போடுறப்போ உன்ற புள்ள குட்டிக்கு நினப்புக்கு வரையாடா. சைபர் போட்டு அந்த கைய முதல்ல உடைங்கடா. நீங்க தப்பா எழுதுறாரு. என்னகையா பண்ணுவேன்? நான் தப்பா எழுதுறேனா? நம்ம நாடு ஜனாதிபதி யாரா? பிரதிபா பட்டேலுங்க ஐயா. ஏன் போன பரிச்சை எப்போ அப்துல் கலாம் சொன்ன? அப்போ அவர் தாங்க ஜனாதிபதியா இருந்தாரு. இப்போ தாங்க மாறிட்டாரு. அவர் மாறாது ஏன் ரதப்பாடா? என்னடா அடிக்கிறீங்க? போட்டு புளிஞ்செடுங்கடா. புளிஞ்செடுங்கடா. வாட்டாரு போட்டு புளிஞ்சு அடிக்கிறியே என்னடா பண்ணாவ? தாத்தா இவன் பரீட்சையில எனக்கு சைபர் மார்க் போட்டு நம்ம வம்சத்தோட மரியாதையை சைபர் ஆக்கி போட்டான் தாத்தா. டேய் அவன் பல்ல தட்டி கையில கொடுடா. புலி எங்க சொன்னாரோ அந்த இடத்தெல்லாம் சரியா நினைப்பு வச்சு மறந்துடாம எடுங்கடா. டேய் தடிமாடு, செனப்ப நீயாட்டம் வளர்ந்துருக்க. பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரை இப்படி அடிக்க சொல்றியே, நீ உருப்படவியா? நம்ம வம்சத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமில? காட்டெருமை மாதிரி வளர்ந்துருக்க, புத்தி இல்ல. மறுவாதை இல்லாம பேசுன மத்தியான சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போட்டுருவேன். முட்டா நீ செஞ்சாலும் செய்யும். ஏய் அந்த கிழவனை அவுத்துடுங்கடா. வாத்தி திரும்பி பார்க்க மூடி போயிரு. இனிமே அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். என்னைய விட்டுருங்க. டேய் தருதரம் பிடிச்சவனே, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. வருஷா வந்து புறப்படு. டேய் லிங்கம், உன் பொஞ்சாதி நெசமாவே உன் புள்ளைய திட்டுறாளா இல்ல சரவாடியா என்ன திட்டுறாளா? ஐயோ எம்பிட்டு பெரிய வார்த்தை மாமா சொல்லி போட்டீங்க. நீங்க எனக்கு தினமும் கும்பிடுற குலதெய்வம் மாதிரி. நான் திட்டினது இந்த சின்ன எருமை மட்டும் தானுங்க. மாமா காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா? சரி சரி சீக்கிரம் கொண்டா. எருமை பால்ல போட்டுங்களா இல்ல பசும் பால்ல போட்டுங்களா? நீ காப்பியே போட வேண்டாமா? சரிங்க மாமா. ஹாய் சார், என்ன இதெல்லாம்? மெசேஜ் வந்திருக்கு சார். உங்ககிட்ட செல்போன்லாம் வேற இருக்கா? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிருக்கேன் சார். உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுறேன். பிச்சைக்காரனே இப்பெல்லாம் செல்போன் வச்சிருக்கா, நீ வச்சிருந்தா என்ன? ஆனா ஒண்ணு, இங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே. அதையும் உள்ள வைக்கிற, இது உள்ள வச்சு போட்டு சொல்றேன்ல, இது உள்ள வச்சு போட்டு. ஓகே சார். பார்த்து புது வண்டி ஸ்கிராச் ஆயிர போகுது. யாரோ காரி துப்புற சவுண்ட் கேக்குது. என் கண்ணு, என் ராசா, என் ஜாமி. ஐயா வணக்கம். என்ன ஏகா எங்க 2 நாள் ஆளைய காணோம்? பேங்க் வரைக்கும் போயிருந்தனுங்க. பணம் கட்டியாச்சா? கட்டி போட்டுனுங்க. இந்த பாருங்க ஸ்வீட். என்ன இது பூந்தியா? இல்ல லட்டு தானுங்க, உங்க முன்னாடி சின்னதா. அடிக்கோனியா ஐயா என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கு? உங்களுக்கு சுகருங்கிறத காட்டியும் பெசலா ஆர்டர் பண்ணி சின்னதா கொண்டு வந்தனுங்க. அப்படியா? அதையும் கூட ஐயா சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குடா, இனிப்பே இல்ல. ஆமா இவனாரு? நம்ம பையன் தானுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, வேலையில ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு சேர்த்திக்கிட்டுனுங்க. வணக்கம் சார். டேய் ஏகா, நம்ம வியாபாரத்துல வெளியாளங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. உனக்கு புத்தியே இல்லடா. இவன் வெளியாள் இல்லைங்கய்யா, உங்க ஒக்கா மக்கா என்ற அக்காவோட மவன்னு சொல்ல வந்தனுங்க. நெசந்தாயா, நீங்க வேணா எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்தனுங்களாம். அப்ப வயசான உங்களை மாதிரி ஆயிடும்னா சார்? மருமகன்னு வச்சுக்கிட்டியா இல்ல பையன்கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்கா? என்ன அக்கௌண்ட்ஸ் பார்க்க போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசிக்கிட்டு இருக்கிறப்போ என் மாமா கண்ட இடத்துல கை வைக்கிறான். முதல்ல அவன் அக்கௌண்ட்ஸை கிளியர் பண்ணு போ. அவன் அக்கௌண்ட்ஸை நான் கிளியர் பண்றேன். என் அக்கௌண்ட்ஸை நீ கிளியர் பண்ண. சிவா சுமாரு சொன்ன கேளு. வேணாம். அம்மா சாரி கிராதகி. போடி. ஜாலியா இருக்கு. கணக்கு பண்ணிட்டானே. இப்படிதான் அக்கௌண்ட்ஸ் பாப்பாங்களா? கெடுத்தான் கூட யாரும் பாக்குறாங்களா?
ஐயோ இங்கிலீஷ் படம் மாதிரி கொடுக்குறாளே விலகுடா விலகுடி. கணக்கு பூரா பார்த்து போட்டு ஐயோ யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அம்மா ஐயோ, நான் இல்லையா ஏன்றையாங்க அப்படியே அசந்து போய் நின்ட்ட? இல்லையா நான் அக்கவுண்ட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓ உன்ற சங்கதி எல்லாம் வெளியில தெரிஞ்சுன்னு பயப்படுறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. என்ற மருமவ சாதாரண ஆள் இல்ல, எனக்கே இப்பதான் ஐயா தெரியும். தெரிஞ்சதுல வா. இல்ல நீங்க போங்க, நான் அக்கவுண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஐயா என்னங்கயா நான் பெத்த பிள்ளைகளை விட பூஜா தான் எனக்கு உசுரு. அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். எங்க இருந்தாலும் அவ நல்லா இருக்கணும். உடனே நீ இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பா. அப்படி கூட்டிகிட்டு போனேன்னா எப்பயோ கூட்டு போயிருக்கலாமா? நீங்களாம் பூஜா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களோ அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டபடி உங்கள் எல்லார் சம்மதத்தோடையும் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இவங்க எல்லாம் முரடுங்கப்பா. சொன்னால் நான் புரியாது. புரியுற மாதிரி சொல்லணும். நான் புரிய வைக்கிறேன். என்ன நம்புங்க சார். சார் சார் இறக்கி கொடுங்க சார். சார் எப்படி சார் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக மேனேஜ் பண்ணா சார்? நான் சொன்ன மாதிரியா? நான் சொன்ன மாதிரியாடா? நான் தான் அந்த பொண்ணு கூட பெட்ல பொருள சொன்னா? சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவைதானாடா? சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். இப்படித்தான்டா இப்படித்தான். எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ. என்னடே பெரிய மருமகளை கட்டி பிடிக்கிறியா நீ? உனக்கு தைரியம் இருந்தா பெரிய கட்டி போடுறா பாக்கலாம். சார் அந்த பொண்ணு தான் சார் ஏன் மேல டேய் ஏன்டா கத்துற? சார் பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம்டா. நாம தான் பேனட்டையும் டிக்கையும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். இத பாரு, நீ அந்த பொண்ணு மேல விழுந்தாலும் இல்ல அந்த பொண்ணு உன் மேல விழுந்தாலும் அடி விழ போறது என்னமோ ஐயா 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 எனக்கு தாண்டா புரிஞ்சு நடந்து. நாளைக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ சார் ஏன் இங்கேயே வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க? அங்க போய் பக்கத்துல நின்னு நல்லா ஆட்டு போ. ஓகே சார். கொஞ்சம் நெஞ்சு எலும்பு 2 நல்லி எலும்பு தான் இருக்குது. சூப்பு வச்சிருவானுங்கடா. போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சார் பொண்ணு முன்னலாம் அசிங்கப்படுத்துறீங்க. அசிங்கப்படுத்துறானா? அசிங்கப்படுத்துறானா? அம்மா நில்றா. இந்த பாருடா, என் கல்யாணத்துக்கு சீதனமா வந்த வண்டிடா இது. இதத்தாண்டா அதிகமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு சைக்கிள் வந்ததுடா, அதத்தாண்டா சொன்னேன். டேய் தூக்குடா, தூக்கு 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 தூக்கு. வா இந்த பக்கம் வா. வா வந்த அன்னைக்கே வேலைய ஆரம்பிச்சியா? உன்னையா என் வேலையை சட்டம் போறீங்க. வண்டி உருட்டுடா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போ. பாக்குறத பாரு, லுக்கே சரியில்லையே. ஒருவேளை ஃபாரின் போறாங்களோ? சார் வேலுவுக்கு சுயநினைவு வந்துருச்சு. சிவா தம்பி இங்கே தானே இருக்க சொல்லுச்சு, ஒன்னும் காணுமே. சிவா காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். எப்படி இருக்கீங்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுடா கண்ணு. மீனாட்சி, அக்கா ஒரே ஊர்ல இருந்துட்டோம். ஒருத்தரை பார்த்துக்க முடியாத பாவிங்களாயிட்டோம்க்கா. என்ன பண்றது? நம்ம விதி எப்படி? தம்பி உங்களாலதான் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்துக்க முடிஞ்சது. இன்னைக்கு நல்ல நாள். நீங்களும் பூசையில கலந்துருக்கலாம் இல்லைங்கய்யா? பக்தியே மனசு இருக்கணும்டா. அப்ப வீட்லயே இருந்துக்கலாம்லங்க. இங்க பாரு, இங்க பாரு. நான் வந்திருக்கேன். சரிங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் வெளிய போனா சந்திச்சு பாலுகளோன்னு எங்க தாத்தாக்கு டவுட். அதனால என்னைக்குமே அப்பா காமிச்சிருக்காரு. சரிங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம்க்கா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சிஐடி குட்டி முத்து இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்பதான் உனக்கு இங்க என்ன வேலை? அது வந்து என்ற ஆசை. எப்படி பண்ற? ஐயா பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. கணக்கில் வந்தா தானே நீ? உனக்கு இங்க என்ன வேலை?
எங்க 2 குடும்பத்துக்கு நடுல இருக்கிற பக்கம் உனக்கு என்ன தெரியும்? எங்க தாத்தாக்கு மட்டும் இது தெரிஞ்சது 10 தலை ஊர்லும் 1.5 தலையும் சேர்த்து தான். டேய் குட்டி, தாத்தா கிட்ட சொன்ன பிரசாதத்துல பூச்சி மருந்த கலந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பேசவே முடியாம போயிரும். போடா வண்டியில ஏறு. போடானே. போடா. என்ன வேடிக்கை? முதல்ல இந்த சிஐடி வேலையை ராஜினாமா பண்ணு. ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. அப்படியே உங்க தாத்தா புத்தி வந்துருச்சு. இவன் எப்ப மாற போறானோ தெரியல. பரவாயில்ல விடு, சின்ன பையன் தானே, போ சரியா போயிரும். நீ ஒண்ணு கவலைப்படாத. டேய் மூர்த்தி, நேத்து நான் டிவில ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன்டா. சூப்பரா இருந்துச்சுடா. உண்மையிலே ஸ்பைடர்மேன் கிரேட்ரா. அடச்சே, என்னடா ஸ்பைடர்மேன் கிரேட்? அதெல்லாம் கிராபிக்ஸ்ரா. அப்ப பேட்மேன்? பேட்மேன் பால்மேனுக்கு இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்டா. யாரா? டைகர் மேன். என்னடா நீயான்னு கேக்குறீங்க? ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எப்பயாவது சாக்லேட் வாங்கி தந்திருக்கானா? இல்ல நான் தானே வாங்கி தரேன். அப்போ இன்னில இருந்து புகழணும்னா இந்த டைகர் மேனை தான் புகழணும். ஏன் முன்னாடி எந்த குழந்தை பசங்களாவது புகழ்ந்தீங்க, அந்த வாதிக்கு வந்த கதி தான் உங்க எல்லாருக்கும் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் ஓடி போங்க வாங்க. ஸ்பைடர்மேனா? ஸ்பைடர்மேன் என்னடா குப்பா? ஐயா பஞ்ச் எப்படி இருந்தது? சூப்பர்ங்க. கூட உனக்கு இல்ல, எனக்கு. அத புடிங்கடா. வேகமா ஓடுங்கடா. சீக்கிரம் விடாதீங்கடா. அத எங்க ஓட பாக்குற? எங்க ஓடுற? எங்க போனாலும் நான் விட மாட்டேன். ஓடுறீங்க. நான் ஓட முடியல. இவரை இறக்கி போடுவேன். இது எங்க போச்சு? சட்டுப்புட்டு நிறத்தை காலி பண்ணிடணும். ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. யாரா நீ? ஸ்பைடர்மேன். என் ஊர்ல என்ன பண்ற? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா முடிவு பண்றதுதான் உண்டு. ஐயோ சாமி, மறுபடியுமா? இனிமேல் பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும், புரியுதா? எதுக்குப்பா? உன் குடுமையை கட் பண்ண போறேன். அது மட்டும் பண்ணிடாத. இது குடுமி இல்ல, எங்க வம்சத்தோட கௌரவம்.